ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். கடந்த ஜூலை 10ஆம் தேதி நாடு முழுவதும் 7 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் என்பது நடந்துச்சு. மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் இது இந்தியா கூட்டணிக்கு பலமாக இருக்கா அல்லது என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கா அப்படின்ற சோதனை களமாகவே இந்த தேர்தல் பார்க்கப்பட்டுச்சு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களான மேற்கு வங்கம், தமிழ்நாடு, பஞ்சாப், ஹிமாச்சல், அதே போல பாஜக கூட்டணி ஆளக்கூடிய பீகார், மத்திய பிரதேசம், உத்தரகண்ட் போன்ற மாநிலங்களையும் இடைத்தேர்தல் நடந்துச்சு. இதுல பாஜக கூட்டணி ஆளக்கூடிய இந்த பீகாரா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், உத்தரகண்டா இருக்கட்டும், இது அத்தனையிலுமே பாஜக கூட்டணி மண்ணை கவிருக்கிறாங்க. மிக முக்கியமாக பீகார். இந்த பீகாரில் நிதிஷ்குமார் இன்னைக்கு ரொம்பவுமே அதில் பாதாளத்துக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு சுயேட்சை இன்னைக்கு நிதிஷ்குமாரோடைய வேட்பாளரை காட்டிலும் அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிற ஏறக்குறைய வெற்றி பெற போகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்த நிதிஷ்குமாருடைய வேட்பாளரை இந்த சுயேட்சை முந்தினாரு, அப்படி இந்த சுயேட்சை பலம் வாய்ந்தவரா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அந்த சுயேட்சைக்கு பின்னாடி பாஜகவே இருக்குங்க. ஆமாங்க, நிதிஷ்குமாரை பீகாரில் பாஜகவே அங்கே தோக்கடிச்சிருக்கு அப்படின்றதான் யதார்த்த உண்மையாக இருக்குது. இது எல்லாம் பற்றி தான் இந்த 7 மாநிலங்கள் நடைபெற்ற 13 இடைத்தேர்தல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விக்கிரவாண்டி இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பாமகவை நம்ம பக்கம் இழுத்தரணும், பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக கூட்டணி கொண்டு வந்துடணும் அப்படின்றக்காண்டி தான் பாமக தன்னுடைய வேட்பாளர் அறிவித்த உடனே அதிமுக பின்வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியும் திமுக தான் வெற்றி பெறும் என்றாலும் கூட பாமகவுடைய ஓட்டு சதவீதம் என்பது கூடும், ஏன்னா அதிமுகவோட பேக்கப் கிடைக்கும் அப்படின்றதான் எல்லோருடைய பார்வையாக இருந்துச்சு. ஆனால் தன்னை தவிர யாரும் ஜெயிச்சிடக்கூடாது, தான் தோத்தா எல்லாரும் தோக்கணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையால் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் போயிருக்குங்க. ஆமாம், இந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தேவையில்லாமல் அதிமுகவை சீண்டக்கூடிய வேலையில் அண்ணாமலை ஈடுபட்டார். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, எடப்பாடி அவருக்கு தகுதியே இல்லை, அவருடைய லீடர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அதிமுக தோத்துக்கிட்டே வருது, அதிமுக ஒன்றுமில்லாத கட்சியாக போயிடுச்சு, வேதாளம் பேயின்னு சொல்லி சம்பந்தமில்லாத வார்த்தைகள் எல்லாம் அண்ணாமலை பேச அதிமுக தொண்டர்களை அது கொதிப்படைய வச்சு பாமகவுக்கு அவங்க ஓட்டு போடக்கூடிய அந்த வேலையை கெடுத்து விட்டவர் தான் நம்ம அண்ணாமலை. அப்போது இங்கே திமுக என்பது இன்னைக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் சென்ற தேர்தலை விட பெற்றிருக்கு அப்படின்னா அதற்கான மெயினான காரணம் அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு போனதுதான். அதற்கு பின்னணி காரணகர்த்தாவாக இருப்பவர் நம்ம அண்ணாமலை தான். அப்ப அண்ணாமலை அன்புமணிக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாரு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். சரி, தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி 7 மாநிலங்களில் 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்துச்சுல, இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடைத்தேர்தல் தான் பீகாருடைய ரூபாலி தொகுதியுடைய இடைத்தேர்தல். ஏன் இது மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னா, பீகாரில் அடுத்த வருஷம் 2025 சட்டமன்ற தேர்தல் என்பது நடக்க இருக்கு. நிதிஷ்குமாரும் இன்னைக்கு மோடியோடைய ஆட்சியில் அந்த நாற்காலியில் ஒரு காலம் அவர் தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய 12 எம்பிக்கள் தான் இன்னைக்கு மோடிக்கு பெரும்பான்மை கொடுத்திருக்கக்கூடிய எம்பிக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டணி எப்படியாவது நிதிஷ்குமார் வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த இடைத்தேர்தலில் நிதிஷ்குமார் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. அங்கு ஒரு சுயேட்சை முன்னிலை இருக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலுக்கு வந்ததற்கான மெயின் காரணமே என்ன அப்படின்னா, பீகாரில் ஜேடியு கட்சியை சேர்ந்த பீமா பாரதி அப்படின்ற எம்எல்ஏ இவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தி லாலு பிரசாத்தை சந்திச்சு ஆர்ஜேடியில் போய் இணைஞ்சிட்டாங்க. ஆர்ஜேடியில் இணைஞ்சதுனால அந்த லோக்சபா தேர்தலையுமே ஆர்ஜேடி சார்பாக எம்பி தேர்தலில் நின்னாங்க. ஆனாலும் அவருக்கு டெபாசிட் கிடைக்கவில்லை, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இப்போ சட்டமன்ற இடைத்தேர்தலையும் தேவையில்லாமல் அதே வேட்பாளரையே லாலு பிரசாத் யாதவ் நிறுத்தியதன் விளைவு இன்னைக்கு இந்த தேர்தலையுமே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு பீமா பாரதி. அப்போ முதலிடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமாருக்கும் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கும் தான் மிகப்பெரிய போட்டி என்பது நடந்துச்சு. என்னங்க, நிதிஷ்குமாரை விட ஒரு சுயேட்சை வேட்பாளர் முன்னிலையில் இருக்காரு அப்படின்னா இது வழக்கமாக நடைபெறது தானே, இதை எப்படி நீங்க பாஜக மேல பழிய போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இந்த சுயேட்சை வேட்பாளர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த சுயேட்சை வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பெயர் சங்கர் சிங். இவரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூன் 18ஆம் தேதிக்கு முன்பு வரை இவர் பாஜக கூட்டணியில் லோக் ஜனசக்தி பார்ட்டி LJP பார்ட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் இருக்காருல, இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர்
அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சியில் மெம்பராக இருந்தவர் தான் இந்த சங்கர் சிங். நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரைக்கும் பாஜக கூட்டணியிலேயே இருந்தவர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து எல்ஜேபி கட்சியிலேருந்து விலகிறேன், விலகிட்டு நான் பப்பு யாதவ் எப்படி பூர்ணியா தொகுதி, அதாவது இந்த ரூபாலி தொகுதி வரக்கூடிய பூர்ணியா எம்பி தொகுதியில் பப்பு யாதவ் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றாரோ அவரை போலவே நானும் சுயேட்சையாக நின்று வெற்றி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி கட்சியான எல்ஜேபி கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக இந்த தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், அது எப்படி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க, இடைத்தேர்தல் வந்த உடனே எல்ஜேபி கட்சியிலிருந்து விலகி தனியாக அனுப்பதற்கான அவசியம் என்ன வந்துச்சு? அதே போல் இந்த சுயேட்சை வேட்பாளர் இருக்கார்ல சங்கர் சிங், இவருடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய HAM கட்சி இருக்கல, ஜித்தன் ராம் மாஞ்சி ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவருடைய கட்சியில் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சங்கர் சிங் சுயேட்சை வேட்பாளருடைய மனைவி. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் மொத்தமாக அப்படியே இந்த சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங்க்கு விழுந்திருக்கிறதோ என்ற கேள்வி வருது. ஏன்னா 2020 சட்டமன்ற தேர்தல் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நிதிஷ்குமாரும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு தான் அந்த தேர்தலில் சந்திச்சாங்க. ஆனால் இந்த எல்ஜேபி கட்சி இருக்குல்ல, சிராக் பாஸ்வான், இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, பாஜகவுக்கு அவங்க போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதியிலையுமே நாங்கள் ஆதரவு, ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை எதிர்த்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வேட்பாளர் நிப்பாட்டுவோம், அவரை தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் 2020 சட்டமன்ற தேர்தலில் எல்ஜேபி வந்து நிதிஷ்குமாரை தோற்கடித்து 80 சீட்டில் நின்ற நிதிஷ்குமாரை கிட்டத்தட்ட 45 சீட்டுக்கு கம்மியாக ஜெயிக்க வச்சதே இந்த சிராக் பாஸ்வான் தலைமையிலான கட்சி தான். அப்படிப்பட்ட சூழல் வந்ததுனால தான் தன்னுடைய கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்களோன்ற பயந்துக்கிட்டு தான் நிதிஷ்குமார் உடனடியாக பல்ட்டி அடித்து இந்தியா கூட்டணிக்கே வந்தார். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மீண்டும் இந்த எல்ஜேபி தன்னுடைய புத்தியை காட்டியிருக்கிறது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்ஜேபிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குது, ஜேடியுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அப்போ பீமா பாரதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற மாட்டார் என்பது தெரிந்த விஷயம்தான். நிதிஷ்குமார் உறுதியாக வெற்றி பெறுவார் என்பதுதான் கருத்து கணிப்பு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜகவுடைய வாக்கு, எல்ஜேபியோட வாக்கு, நிதிஷ்குமாரோடைய வாக்கு என 3-4 கட்சிகளுடைய வாக்குகள் இருந்துமே ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு பின்னாடி போனதற்கான காரணம் பாஜக கூட்டணியுடைய சூழ்ச்சி தான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ திட்டமிட்டு நிதிஷ்குமாரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே சிராக் பாஸ்வான் தன்னுடைய கட்சியிலிருந்து விலக வச்சு சுயேட்சையா நிப்பாட்டி நிதிஷ்குமாரை தோற்கடித்திருக்கிறாரா அப்படின்ற கேள்வி எழுது. இன்னொரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இவர் என்ன சொல்றாரு, பப்பு யாதவை போல நான் சுயேட்சையா நிற்கிறேன், அவர் எனக்கு ரோல் மாடல்னு சொன்னார்ல. இந்த பப்பு யாதவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த கட்சியை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ்ல வந்து இணைச்சிட்டாரு. அப்படி இணைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணியா தொகுதியில் எம்பி கேண்டிடேட்டாக சீட்டு கேட்டார். ஆனால் ஆர்ஜேடியில் பீமா பாரதி இணைஞ்சதுனால ஆர்ஜேடிக்கு அந்த தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டதுனால ஆர்ஜேடி எதிர்த்து சுயேட்சையாகவே நின்று அந்த எம்பி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவு எம்எல்ஏவா இருக்கிறார். இதே போல இவர் சங்கர் சிங் ஒருவேளை வெற்றி பெறுகிறார் என்றால் இவர் மீண்டும் எல்ஜேபி கட்சிக்கு சென்று விடுகிறார் அல்லது எல்ஜேபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிறார் அப்படின்னா சீனே முடிஞ்சிடும். பாஜக கூட்டணி ஆளுங்கட்சியாக என்டிஏல மோடி அவர்கள் இருக்காரு தெரியுமா, அவருடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய எல்லா வேலையிலுமே நிதிஷ்குமார் ஈடுபடுவார். ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முதுகில் குத்து வாங்கியவர். இப்போ மீண்டும் அதே காரியத்தை செஞ்சு மீண்டும் எல்ஜேபிக்கே இந்த எம்எல்ஏ ஜெயிச்சு போய் சேர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பீகாரில் மறுபடியும் தேஜஸ்வி யாதவ் கிட்டே போய் நிதிஷ்குமார் நிற்கக்கூடிய நிலைமை என்பது உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த சங்கர் சிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் வெற்றி பெற்று எல்ஜேபியோட போய் சேர்ந்தா பீகாரில் மட்டுமல்ல ஒன்றியத்திலுமே ஆட்சி மாற்றம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடைத்தேர்தலாக பீகாருடைய இடைத்தேர்தல் மாறி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு அரசியல் விமர்சகருடைய பார்வையா இருக்கு. சரி, அடுத்து பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசம். இந்த மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் சார்பாக பாத்தீங்கன்னா கமலேஷ் ஷா இவர் தான் வந்து அங்க எம்எல்ஏயாக வென்றவர். ஆனா மார்ச் மாதம், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இவர் பாஜகவோட போய் சேர்றாரு. பாஜகவில் சேர்ந்து மோடியுடைய ஆட்சியில் நான் மயங்கி பாஜக வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. இப்படி பேட்டிக்கு பின்பு பார்த்தீங்கன்னா இவரையே, அதாவது காங்கிரஸ் சார்பாக எம்எல்ஏ வென்றார்ல, இவரையே பாஜகவுடைய வேட்பாளராக மத்திய பிரதேசத்தில் அறிவிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் சார்பாக தீரன் ஷாவை அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு எந்த பதவிக்கு ஆசைப்பட்டு எந்த மோடிக்கு மயங்கி போய் பாஜகவில் சேர்ந்தாரோ இன்னைக்கு அவர் மண்ணை கவக்கூடிய சூழ்நிலை என்பது நிலவிக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக
லீடிங்கில் காங்கிரஸ் கட்சி மட்டுமே அங்கே வந்துகிட்டு இருக்கு. பாஜக அதாவது சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் காங்கிரஸில் பாஜகவில் போய் இணைஞ்சதுனால இன்னைக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் இழக்கக்கூடிய சூழல் என்பது உருவாயிருக்கு. மத்திய பிரதேசத்தில் வாஸ் அவுட் பண்ணாங்க பிஜேபி எம்பி தேர்தலில். ஆனால் எம்பி தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ தேர்தலில் அங்கே பாஜக தோல்வியடைவது என்பதே மிகப்பெரிய அவமானம் இந்த பிஜேபிக்கு. மூன்றாவது மாநிலம் உத்தரகண்ட். இதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். இதுவும் கம்ப்ளீட்டாக எம்பி தேர்தலில் பாஜக வாஸ் அவுட் பண்ண மாநிலம். இந்த உத்தரகண்டை பொறுத்த வரைக்கும் பத்ரிநாத் அதே போல் மங்லார் அப்படின்ற 2 தொகுதிகளுக்கு தேர்தல் வந்து நடந்துச்சு. இந்த பத்ரிநாத்லையுமே மத்திய பிரதேச கதை தான் நடந்துச்சு. என்ன அப்படின்னா காங்கிரஸ் சார்பாக ராஜேந்திர சிங் பந்தாரி இவர் எம்எல்ஏவாக அங்கே வெற்றி பெறுகிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா அதே போல் மார்ச் மாதம் மோடிக்கு மயங்கி மோடி ஆட்சியில் வந்து நான் மயங்கிட்டேன், நான் வந்து அவருடைய புகழை வந்து பரப்பதற்காக பிஜேபியில் சேரன்னு சொல்லி சேர்றாரு. அவரவே பிஜேபி கேண்டிடேட்டாகவும் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க. காங்கிரஸ் சார்பாக லக்காபாத் சிங் நிறுத்தப்படுகிறார். இந்த தேர்தலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருக்குது. பிஜேபி என்பது அதாவது சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து பிஜேபிக்கு போனவர் தோல்வி முகத்தில் இருக்கிறார். இன்னொரு தொகுதியான மங்லார், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே மாயாவதி கட்சி தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தாங்க. 2002, 2007, 2012, 2022 அப்படின்னு சொல்லி 4 முறை பகுஜன் சமாஜ் கட்சி தான் இங்கே வெற்றி பெற்று வந்தாங்க. இந்த முறை இந்த தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் முஸ்லீம்களையும் தலித்துகளையும் ஓட்டு போட விடாமல் தடுக்கக்கூடிய எல்லா வேலையிலையுமே பாஜகவினர் ஈடுபட்டாங்க. கையில் பிஸ்டலாக இருக்கட்டும், அதே போல் லத்தியாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், இது போன்ற ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஓட்டு போட வரக்கூடிய முஸ்லீம்களையும் தலித்துகளையும் அடித்து விரட்டினாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே இடைத்தேர்தலின் போது நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட காங்கிரஸுடைய வேட்பாளர் அங்கே வெற்றி முகத்தோடு இருக்கிறார் அப்படின்றதான் இன்றைக்கி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ பாஜகவும் பாஜக கூட்டணியும் ஆளக்கூடிய 3 மாநிலங்களான பீகார், மத்திய பிரதேசம், உத்தரகண்ட், இந்த 3லையுமே பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற ஒரு மாதத்திற்குள்ளேயே இந்த தோல்வி என்பது மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களிலுமே பாஜகவுக்கு ஒரு பாடம் இருக்கு. மிக முக்கியமாக இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம். இந்த இமாச்சல பிரதேசம் பொறுத்த வரைக்கும் 3 தொகுதியில் அங்கே இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏன் அங்கே இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா 3 தொகுதியுமே பார்த்தீங்கன்னா சுயேட்சைகள் வென்ற தொகுதி. இந்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்களுமே பாஜகவில் போய் சேர்றாங்க மார்ச் மாதம். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தி நாங்கள் மோடி ஆட்சியில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பாஜகவில் போய் சேர்றாங்க. 3 பேருமே பாஜகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க. ஆனால் இதில் 2 தொகுதிகளை காங்கிரஸ் இன்னைக்கு வென்றிருக்கிறாங்க. 1 தொகுதி பார்த்தீங்கன்னா தெக்ரா. இந்த தெக்ரா தொகுதியில் சிட்டிங் சிஎம் ஹிமாச்சலுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய அவருடைய மனைவியை நிறுத்தி இன்னைக்கு அங்கே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். சுயேட்சையான ஹோசியார் சிங் சுயேட்சையாக பலமுறை வென்றவர். இவர் அங்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் பாஜகனால. அதே போல் பார்த்தீங்கன்னா நலாகர் அப்படின்ற ஒரு தொகுதி. இந்த தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா கிரீசன் லால் தாக்கூர் அப்படின்ற சுயேட்சை தான் வெற்றி பெற்றார். இவர் பாஜகவில் போய் சேர்ந்தார். ஆனால் இன்னைக்கு அங்கே காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட ஏறக்குறைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜக வென்ற ஒரு தொகுதினா ஹமீர்பூர். இந்த தொகுதி என்பது இங்கே சுயேட்சை தான் வெற்றி பெற்றார். ஆசிஷ் சர்மா அப்படின்ற சுயேட்சை தான் இங்கே 2022 வெற்றி பெற்றார். இன்னைக்கு மீண்டும் அங்கே சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அப்போது 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் அவங்க இருந்த எம்எல்ஏக்களாகவே இருந்திருக்கலாம். பாஜகவில் போய் சேர்ந்து இன்னைக்கு 2 பேர் தங்களுடைய பதவியை இழந்திருக்கிறாங்க. அப்போ இங்கேயுமே பாஜகவுக்கு மரண அடி. அதாவது 3ல் 2 சீட் என்பது போயிருச்சு. சரி, மேற்கு வங்கம். இந்த மேற்கு வங்கத்தில் 4 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. இந்த 4 தொகுதியிலையுமே மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய கட்சியான டிஎம்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்தா அப்படின்ற தொகுதி 2021 அங்கே பிஜேபி தான் ஜெயிக்குது. ஆனால் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே டிஎம்சியில் போய் சேர்ந்துறாரு அந்த எம்எல்ஏ. இன்னைக்கு மீண்டும் அங்கே டிஎம்சி வெற்றி பெறுறாங்க. அதே போல் மணிக்டாலா அப்படின்ற ஒரு தொகுதி. இந்த தொகுதியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக டிஎம்சி வென்ற தொகுதி தான். இந்த தொகுதியிலையுமே அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ இறந்ததுனால மீண்டும் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அங்கேயும் டிஎம்சி வெற்றி பெற்றிருக்கு. ரைகஞ்ச் இந்த தொகுதி மிக முக்கியமான தொகுதி. 2021 பாஜக அங்கே வெற்றி பெறுறாங்க. ஆனால் இதே போலவே அந்த கிருஷ்ணா கல்யாணி அப்படின்ற அந்த பாஜக எம்எல்ஏ டிஎம்சியில் போய் இணைகிறாரு. டிஎம்சியில் இணைஞ்சு லோக்சபா தேர்தலில் அங்கே போட்டியிறார். ஆனால் தோல்வி அடைஞ்சிறாரு. இன்னைக்கு அங்கே நடந்த இடைத்தேர்தலில் டிஎம்சியை மறுபடியும் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது பாஜகவில் இருந்து அந்த தொகுதி என்பது டிஎம்சிக்கு பேருக்கு. அப்போ ரணாகத் தக்சின் இந்த தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா 2021 பாஜக தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த தொகுதியை மீண்டும் டிஎம்சியை இன்னைக்கு மீண்டும் எடுத்திருக்கிறாங்க. அப்போது இந்த 4 தொகுதிகளில்
3 தொகுதிகளில் பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் தான் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு அந்த 3 தொகுதியிலுமே டிஎம்சி கட்சிக்கு பாஜகவிடம் வந்து பறிக்கப்பட்டு வெற்றிக்கணியாக மம்தா பானர்ஜிக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல பஞ்சாப்ல ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் இப்போ ஆம் ஆத்மி எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய தமிழ்நாடா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், மேற்கு வங்கமா இருக்கட்டும், அதே போல இமாச்சல பிரதேசம் இருக்கட்டும், இங்கே பாஜகவிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டுகளையுமே இந்தியா கூட்டணி வந்து கைப்பற்றி இருக்கு. ஏற்கனவே இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய சீட்டுகளையுமே அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதா இந்த தேர்தல் முடிவு என்பது காட்டுவதாக இருக்கு. அப்போ 13 இடைத்தேர்தல் தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி, அதுவும் இமாச்சல்ல ஹமீர்பூர் அப்படின்ற சுயேட்சை எம்எல்ஏ அவர் பாஜக இணைந்து மீண்டும் வெற்றி பெற்றுகிறார். அந்த தொகுதியை தவிர மீதம் இருக்க 12 தொகுதியிலுமே பாஜக மண்ணை கவி இருக்கிறாங்க. மிக முக்கியமாக பீகார், நான் ஏற்கனவே திரும்ப சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம் பீகார் இடைத்தேர்தலில் நிதிஷ்குமார் தோத்தது மிகப்பெரிய அவமானம். அந்த நிதிஷ்குமார் சுயேட்சையால் நேருக்கு நேராக போட்டியிட்டு தோற்றிருந்தால் கூட இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாது. ஆனால் அவர் அந்த சுயேட்சை எம்எல்ஏவுடைய பேக்ரவுண்ட் எல்ஜேபி கட்சியாக இருக்கிறது. எல்ஜேபி கட்சி பாஜக கூட்டணியில் இருக்கிறது. அப்போ பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர் வெற்றி பெறுகிறார் என்றால் பாஜக கூட்டணி ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? அப்போ நிதிஷ்குமாருடைய முதுகில் குத்துனதுடைய விளைவு இனிமேல் என்ன ஆக போகுது, எப்படி வெடிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அப்போ மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற இந்த தேர்தல் என்பது மோடி ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை. அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட, எம்பி தேர்தலில் ஸ்வீப் பண்ண மாநிலங்களில் கூட காங்கிரஸை அங்கே ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படின்னா மோடியுடைய இந்த 1 மாத கால ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை, மோடியுமே அவர்கள் விரும்பவில்லை அப்படின்றதான் இந்த இடைத்தேர்தல் சொல்லக்கூடிய பாடமாக இருக்கு. நன்றி.